பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில கிட்டத்தட்ட 2000 பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று. இரண்டாவது, நம்முடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அந்த விழா 2 இடத்திலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து விலகி அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விளையம் பயிர் முறையிலே தெரிவிப்பாங்க. அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்படிதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்கறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளல, கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. சரி, கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மாதிரி வெளியிட்டாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தான் போராட்டம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டு இருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர்கள தலைவர் இல்லை, என்னங்க ஒம்பா இருக்குது. ராமதாஸ்ல எங்க அணியில் இல்லையே, அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை, தவறான கருத்து சொல்ல. அவரு சரத்குமார் ஏங்க, அவரே தலைவர், கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே, அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். சார் இன்னும் தொடங்கல சார், யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி அலுவலகங்களையும் பத்திரிகைகள் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதைத்தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்து கூட சென்னையில ஒரு குடும்பத்தையே வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க, 1 நாள் 2 நாள் நடக்கல, தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டம் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகம் தானே வருது, அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்கு. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டுக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சுன்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அப்படிதான் ஏங்க, கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க, ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்ததுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே முதற் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது.
இருக்கீங்க, கூட்டணியில் இடம் இருக்கு. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதைத்தான் பேச முடியும், எல்லாவற்றையும் பேச முடியாது. திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடிச்சாங்களோ தெரியல, கதாநாயகியா. 4 பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன், இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்து குழு திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ற நிலைக்கு போயிட்டாங்க. நீங்க போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. தயவு செய்து பத்திரிகை ஊடகம் இல்லாம நல்ல செய்தி போடுங்க. நீங்க போட்டீங்களா போ, நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க ஒண்ணுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போதும், நாங்க வெற்றி பெற்றுவோம். நாங்க ஒன்னும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையா வெளியிட்டீங்களாவே அதிமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி. நாங்க ஒன்னும் எங்களுக்கு அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க திறமையா ஆட்சி செஞ்சோம், மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமா மக்களுடைய பாதிக்கு போயிட்டு எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்விட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது கம்பேர் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்போம். இன்னும் சில கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு முதல் பிரிக்க போறோம், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்துல எந்த மாதிரி கருத்துக்களை அதிமுக முன்வைக்கும்? அது எப்படி முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும், அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்புக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு இந்த மாவட்டமே சாட்சி. நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. இங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதுல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லைங்கிற அது வேற விஷயம், அவர்களுக்கும் தெரியும். ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அதிமுக ஆபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு